வணக்கம் மற்றும் இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். இது இந்தியாவில் தொழிற்கல்வி மற்றும் பயிற்சியின் ஒரு நம்முடைய பயணத்தின் தொடக்கமாகும். ஆர்வமுள்ள இன்ஸ்ட்ரக்டராக என்று பயிற்சி நிலப்பரப்பை வடிவமைத்தல், முக்கிய ஏஜென்சி மற்றும் தகுதி கட்டமைப்பை அறிந்து கொள்வது முக்கியம். எனவே உங்கள் சீட் பெல்ட்டுகளை கட்டிக்கொண்டு எதிர்கால திறன் மேம்பாட்டை எவ்வாறு உருவாக்குவதென்று என்பதை கண்டறிய தயாராகுங்கள். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் பல்வேறு தொழிற்கல்வி நிறுவனங்களை பட்டியலிடவும், டிஜிடியின் பாத்திரங்கள் மற்றும் செயல்பாடுகளை விளக்கவும், என்சிவிஇடி மற்றும் அதன் முக்கிய செயல்பாடுகளை விளக்கவும் முடியும். இப்பொழுது இந்தியாவில் தொழிற்கல்வியின் சூழ்நிலையை பார்ப்போம். தொழிற்கல்வி சாராம்சத்தில் குறிப்பிட்ட வேலைகளுக்கு தேவையான திறன்களுடன் தனிநபர்களை தயார்படுத்துகிறது. உண்மையில் இது ஒரு திறமையான கைவினைஞரின் பயிற்சியை செயல்படுத்துகிறது. ஒரு திறமையான கைவினைஞர் என்பது ஒரு தொழிலை சேர்ந்த ஒரு தொழிலாளி, பொதுவாக பல தொழில்களில் திறமையான நபராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். இந்தியாவில் தொழில் பயிற்சி 1940களிலிருந்து ஒரு வளமான வரலாற்றை கொண்டுள்ளது. இது அனைத்தும் இப்பொழுது சத்தீஸ்கரில் உள்ள கோனி பிலாஸ்பூர் என்ற இடத்தில் தொடங்கியது. இந்திய அரசாங்கம் போர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இது தனிநபர்களை நடைமுறை திறன்களுடன் தயார்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க படியாகும். இந்த திட்டம் 1946இல் தொழில்நுட்ப பயிற்சி திட்டமாக பரிணமித்து பயிற்சி அளிப்பதில் கவனம் செலுத்துகிறது. இந்த முயற்சிகள் ஒரு விரிவான தொழில் பயிற்சி திட்டத்தில் முடிவடைந்து முதன்மையாக அணி திரட்டப்பட்ட சேவை பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்டது. இருப்பினும் இது 1950இல் நிறுத்தப்பட்டது மற்றும் அரசாங்கம் சிவிலியன் தொழில் பயிற்சியில் கவனம் செலுத்தியது. முன்னாள் இராணுவ வீரர்களுக்கான பயிற்சி திட்டங்கள் முடிவடைந்ததைத் தொடர்ந்து இந்திய அரசு ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையை எடுத்தது. 1950இல் தொழிலாளர் மற்றும் நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநரகத்தின் கீழ் தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள் நிறுவப்பட்டன. இன்று இந்தியாவில் தொழிற்கல்வியானது திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தால் மேற்பார்வையிடப்படுகிறது. MSDE-இன் கீழ் உள்ள முக்கிய ஏஜென்சிகளில் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரெய்னிங் அடங்கும். தொழில் பயிற்சியை ஒருங்கிணைப்பதிலும் மேம்படுத்துவதிலும் அவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. மற்றொரு முக்கிய பங்குதாரர் தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம், அதாவது NSDC. இது ஒரு மாறும் பொது தனியார் கூட்டாண்மை ஆகும். NSDC நிதியுதவி மற்றும் தனியார் துறை முயற்சிகளை ஊக்குவிப்பதன் மூலம் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கிறது. திறன் மேம்பாட்டில் பெரிய அளவிலான தனியார் பங்களிப்பை வடிவமைப்பதிலும் ஊக்குவிப்பதிலும் அவர்கள் கவனம் உள்ளது. இறுதியாக தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் உள்ளது, அதாவது NCVET. NCVET தொழிற்கல்வி மற்றும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் தரத்தை பேணுவதையும் திறமையாக செயல்படுவதையும் உறுதி செய்கிறது. தேசிய திறன் தகுதி கட்டமைப்புடன் தொழிற்கல்வியை சீரமைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த ஏஜென்சிகள் இணக்கமாக செயல்படுகின்றன. இப்பொழுது இந்த ஏஜென்சிகளை விரிவாக பார்ப்போம். டிஜிடியுடன் தொடங்குவோம். டிஜிடி அல்லது பயிற்சி இயக்குநரகம் இந்தியாவில் தொழில் பயிற்சியின் விரிவான நிலப்பரப்பை கண்காணித்து வழிகாட்டும் உச்ச அமைப்பாக செயல்படுகிறது. இதில் தொழில் பயிற்சி மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது மற்றும் வேலைவாய்ப்புள்ள இளைஞர்களை ஊக்குவிப்பது ஆகியவை அடங்கும். இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு திறமையான பணியாளர்களை வழங்குகிறது, பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மைக்கு பங்களிக்கிறது. இப்பொழுது டிஜிடியின் முக்கிய பாத்திரங்களை பார்ப்போம். அவை தொழில் பயிற்சிக்கான கொள்கை உருவாக்குதல், கைவினைஞர் மற்றும் கைவினை பயிற்றுவிப்பாளர் பயிற்சி திட்டங்களுக்கு பயிற்சி வசதிகளை விரிவுபடுத்துதல், தரநிலைகளை வகுத்தல், பாடத்திட்டங்களை திருத்துதல், இணைப்பு வழங்குதல், வர்த்தக சோதனை மற்றும் சான்றிதழ் வழங்குதல். டிஜிடி இணைக்கப்பட்ட நிறுவனங்கள் தொழிலாளர் சந்தையின் பல்வேறு பிரிவுகளை பூர்த்தி செய்யும் பரந்த அளவிலான பயிற்சி வகுப்புகளை வழங்குகின்றன. இது CTS, CITS, ITI பட்டதாரிகள், தொழில்துறை தொழிலாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பலவற்றில் திட்டங்களை வழங்குகிறது. பல்வேறு திறன் நிலைகள் மற்றும் தொழில்களின் குறிப்பிட்ட தேவைகளை நிவர்த்தி செய்கிறது. இந்த திட்டங்கள் பெண்கள், உடல் ஊனமுற்ற தனிநபர்கள் மற்றும் SC/ST சமூகத்தினருக்கும் வழங்கப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் அவர்களின் திறன்கள் மற்றும் தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதை உறுதி செய்கிறது. ஆனால் டிஜிடி வெறும் பயிற்சியுடன் நின்றுவிடாது. பயிற்சி பெறுபவர்கள் மற்றும் பயிற்றுனர்கள் இருவருக்கும் பயிற்சி அனுபவத்தை மேம்படுத்துவதற்கு பயிற்சி சார்ந்த ஆராய்ச்சியை நடத்துகிறது மற்றும் அறிவுறுத்தல் ஊடக தொகுப்புகளை உருவாக்குகிறது. டிஜிடி தொழில்நுட்பம் மற்றும் புதிய கற்பித்தல் முறைகளை தழுவி வேகமாக மாறிவரும் உலகில் பயிற்சி திட்டங்கள் பொருத்தமானதாக இருப்பதை உறுதி செய்கிறது. டிஜிடி தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சிலின்
செயல்படுத்தும் பிரிவான செயலகமாக செயல்படுகிறது. 2018ஆம் ஆண்டில் திறன்கள் வெளியில் உள்ள ஒழுங்குமுறை நிறுவனங்கள், தேசிய தொழில் பயிற்சிக்கான கவுன்சில் மற்றும் தேசிய திறன் மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவை ஒன்றிணைக்கப்பட்டு தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சிலை உருவாக்கியது, அதாவது NCVET. புதிதாக இணைக்கப்பட்ட நிறுவனம் தொழிற்கல்வி மற்றும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களின் செயல்பாட்டை, அத்தகைய நிறுவனங்களின் செயல்பாட்டிற்கான குறைந்தபட்ச தரநிலைகளை நிறுவுவதன் மூலம் ஒழுங்குபடுத்துகிறது. தொழிற்கல்வி மற்றும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களின் முக்கிய வகைகள்: விருது வழங்கும் அமைப்புகள் மற்றும் மதிப்பீட்டு அமைப்புகள். ஒரு விருது வழங்கும் அமைப்பு என்பது தரமான பயிற்சி மற்றும் மதிப்பீடுகள் மூலம் NSQF சீரமைக்கப்பட்ட தகுதிகளுக்கு பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கும் ஓர் அமைப்பாகும். ஒரு மதிப்பீட்டு நிறுவனம் என்பது ஒரு கற்றல் திறன் அல்லது தகுதிக்கான அளவுகோல்களை சோதனை மற்றும் தேர்வுகள் மூலம் மதிப்பீடு செய்யும் ஒரு அமைப்பாகும். NCVET-இன் செயல்பாடுகளை பார்ப்போம். விருது வழங்கும் அமைப்புகளின் அங்கீகாரம் மற்றும் ஒழுங்குமுறை, மதிப்பீட்டு அமைப்புகளின் அங்கீகாரம் மற்றும் ஒழுங்குமுறை, விருது வழங்கும் அமைப்புகளின் மூலம் உருவாக்கப்பட்ட தகுதிகளுக்கான ஒப்புதல், விருது வழங்கும் அமைப்புகளின் மூலம் தொழில் பயிற்சி நிறுவனங்களை மறைமுகமாக ஒழுங்குபடுத்துதல், ஆராய்ச்சி மற்றும் தகவல் பரப்புதல் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளுக்கு எதிரான குறை தீர்க்கும் அமைப்பு. சில பாடப்புத்தகங்களில் NSDC மற்றும் NIMI லோகோக்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். தொழிற்கல்வித் துறையில் அவர்கள் முக்கிய பங்காற்றுவதால் அவர்களைப் பற்றி அனைத்தும் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்பது இந்திய அரசாங்கத்தால் 2008ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட லாப நோக்கற்ற வரையறுக்கப்பட்ட நிறுவனமாகும். திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் NSDC-யின் பங்கு மூலதனத்தில் 49% வைத்திருக்கிறது. மீதமுள்ள பங்குகள் தனியார் துறைக்கு சொந்தமானது. NSDC பெரிய, தரமான மற்றும் லாப நோக்கற்ற தொழிற்கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலம் திறன் மேம்பாட்டை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது திறன் பயிற்சி வழங்கும் நிறுவனங்களுக்கும் நிதியுதவி வழங்குகிறது. மறுபுறம் நேஷனல் இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா இன்ஸ்டிடியூட், அதாவது NIMI என்பது திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் MSDE கீழ் செயல்படும் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். NIMI ஆனது பயிற்றுவிப்பு பொருள்கள், மின் உள்ளடக்கம், கேள்வி வங்கிகள், ரயில் ஊடக உருவாக்குநர்கள் மற்றும் பயிற்சியாளர்களை உருவாக்குதல், இந்தி மற்றும் பிற பிராந்திய மொழிகளில் புத்தகங்களை மொழிபெயர்ப்பதை செயல்படுத்துதல், பிற தொழில்சார் பங்குதாரர்களுடன் பிணையம், தொழில்சார் படிப்புகளுக்கான ஆதார மையங்களை உருவாக்குதல், அறிவுறுத்துதல், பொருள்கள் மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்கும் துறையில் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் சேவைகளை வழங்குகிறது. இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. முடிப்பதற்கு முன் கற்றுக்கொண்ட முக்கிய விஷயங்களை பார்ப்போம். இந்த அமர்வில் நாங்கள் கற்றுக்கொண்டது: பல்வேறு தொழிற்கல்வி ஏஜென்சிகள், DGT மற்றும் அதன் செயல்பாடுகள், NCVET மற்றும் அதன் செயல்பாடுகள். இன்று எங்களுடன் சேர்ந்து கொண்டதற்கு நன்றி. மேலும் வரவிருக்கும் உற்சாகமான அமர்வுக்கு தயாராகுங்கள். உத்வேகத்துடன் இருங்கள், ஆர்வத்துடன் இருங்கள். மேலும் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் உறுதியாக இருங்கள்.